மதுரை கப்பலூர் சுங்கச்சாவடி விவகாரம் தொடர்பாக நடைபெற்ற பேச்சுவார்த்தை தோல்வியடைந்துள்ளது. பேச்சுவார்த்தை தோல்வியடைந்ததைத் தொடர்ந்து வரும் 30ஆம் தேதி கடையடைப்பு போராட்டம் நடத்த ஒருங்கிணைப்பு குழு முடிவு செய்துள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் அருண் வழங்க கேட்கலாம். வணக்கம் அருள், இதுகுறித்த கூடுதல் விவரம் என்ன? வணக்கம் சுகன்யா. கப்பலூர் சுங்கச்சாவடி எதிர்ப்பு குழுவினரிடம் இன்று திருமங்கலம் காவல் துணை கண்காணிப்பாளர் அருள் தலைமையில் நடைபெற்ற இந்த பேச்சுவார்த்தையில் அந்த போராட்டக்காரர்களுக்கும் காவல்துறையும் இடைப்பட்ட பேச்சுவார்த்தையில் வருகின்ற 30ஆம் தேதி கடையெடுப்பு போராட்டம் நடத்தப்படும் என உறுதியாக கப்பலூர் எதிர்ப்பு ஒருங்கிணைப்பு குழு சார்பில் திட்டவட்டமாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மதுரை மாவட்டத்தை பொறுத்தவரை மதுரை மாவட்டம் திருமங்கலம் நகராட்சி எல்லைக்குள் செயல்பட்டு வரக்கூடிய இந்த கப்பலூர் சுங்கச்சாவடி கடந்த ஜூலை 10ஆம் தேதி அன்று உள்ளூர் வாகனங்களுக்கு 50% நிர்ணயிக்கப்பட்டிருக்கக்கூடிய கட்டணத்தை விட 50% கட்டணம் செலுத்த வேண்டும் என சுங்கச்சாவடி நிர்வாகம் சார்பில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அடுத்த நாள் அன்றைய தினமே சுங்கச்சாவடி எதிர்ப்பு ஒருங்கிணைப்பு குழு மற்றும் உள்ளூர் வாகன ஓட்டிகள் சங்கம் சார்பிலும் அதே போல வணிக வியாபாரிகள் சங்கம் கப்பலூர் தொழிற்பேட்டை சங்கம் சார்பில் 1000க்கும் மேற்பட்டோர் கப்பலூர் சுங்கச்சாவடி முன்பு வாகனத்துடன் வருகை தந்து உணவு சமைத்து 9 மணி நேரம் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த போராட்டத்தை தொடர்ந்து தற்காலிகமாக அன்றைய தினம் கைவிடப்பட்டது. அதனைத் தொடர்ந்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் முத்தரப்பு பேச்சுவார்த்தையானது கடந்த வாரம் 15ஆம் தேதி நடைபெற்றது. அதிலும் எவ்வித முடிவுகளும் எட்டப்படாத நிலையில் வருகின்ற 30ஆம் தேதி திருமங்கலம் பகுதி முழுவதும் கடையடைப்பு போராட்டம் நடத்தப்படுவதாக கப்பலூர் சுங்கச்சாவடியை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட போவதாகவும் இந்த போராட்ட ஒருங்கிணைப்பு குழுவினர் சார்பில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்த தகவலை அடுத்து கப்பலூர் சுங்கச்சாவடி சார்பாக பாதுகாப்பு கோரி காவல்துறையினரிடம் மனுவும் புகாரும் அளிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில இன்று திருமங்கலம் மாவட்ட காவல் துணை கண்காணிப்பாளர் அருள் தலைமையில இந்த பேச்சுவார்த்தையானது நடைபெற்றது. இந்த பேச்சுவார்த்தையில் எவ்வித சமரசமும் எட்டப்படாத நிலையில் இறுதியாக வருகின்ற 30ஆம் தேதி கப்பலூர் சுங்கச்சாவடியை முற்றுகையிட்டும் அதே போல திருமங்கலம் நகராட்சி முழுவதும் முழு கடையெடுப்பு போராட்டம் நடத்தப்படுவதாக சுங்கச்சாவடி எதிர்ப்பு ஒருங்கிணைப்பு குழு சார்பில் திட்டவட்டமாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் கப்பலூர் சுங்கச்சாவடி விவகாரம் குறித்து விருதுநகர் நாடாளுமன்ற உறுப்பினர் மாணிக்கம் தாக்கூர் கூட இன்று நாடாளுமன்ற அவை தொடரில் சுங்கச்சாவடி விவகாரம் குறித்து பேசியிருக்கிறார். வரும் 30ஆம் தேதி ஒரு நகரமே கடையெடுப்பு போராட்டத்தில் ஈடுபட உள்ளனர் எனவும் அந்த அவை குறிப்பில் அவர் பேசியிருக்கிறார். சரண்யா, உங்கள் விவரங்களுக்கு நன்றி அருண்.